ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். போன வாரம் சண்டே வந்து உழவர் சந்தையிலேருந்து இந்த பெரிய பொடலங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ யூஸ்வலாக இந்த சைஸ் பொடலங்காய் கிடைக்கிறது கிடையாது, நம்மளுக்கு சின்னதாக இருக்குதுல்ல, அது தான் கிடைக்கிது. இது கிட்டத்தட்ட என் ஹைட்டில் பாதி இருந்தது. சரி, இதில் ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை 3ஆக கட் பண்ணிக்கிட்டேன். 2 வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 வந்து நான் உள்ளே இருக்க விதையை வந்து நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பொடலங்காயில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து துவரம்பருப்பு போட்டு கூட்டு தான் வைக்க போகிறேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து பொடியாக நறுக்கின பூண்டு, என்கிட்ட வெள்ளை வெங்காயம் இருந்தது, பெரிய வெங்காயம், அதை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம புடலங்காய் கட் பண்ணி வச்சது, தக்காளி, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், நான் கடலெண்ணெய் ஊற்றி இதை வந்து தாளிச்சிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பால் பெருங்காயம், நாட்டு மருந்து கடையில் வாங்கி இதை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி சாமானெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதங்கின பிறகு அந்த எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ தட் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் உங்களுக்கு. மீன்வாயில் இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பட்டை, லைட்டாக அந்த ஃப்ளேவருக்கு நான் போட்டு இங்கே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மசாலாஸ், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி, இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் புடலங்காய் நறுக்கி வச்சது, பருப்பு தண்ணி, இது எல்லாம் போட்டு நான் ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெந்து வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு, அது வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷு வந்து சாதத்துலேயும் நல்லாயிருக்கும், நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஒரு ஐட்டம் ஒன்று வந்திருந்தது. கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஒரு குட்டி மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கினேன். இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பேச்சுலா ஹோல்டர் தான். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் வாங்கினேன். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. சில்வர் முதல்ல நான் பார்த்தேன், பட் பிளாக் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால என்னோடய சிலிகான் ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் எடுத்து இதில் அரேஞ்ச் பண்ணி இங்கே வச்சுட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த குட்டி மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care, bye bye.